அடுத்தபடியாக இந்த சப்த மாதாக்களில் நாம் பார்க்க போவது இந்திராணி. இந்திரனுடைய அம்சமாக திகழக்கூடியவள், அம்பாளுடைய அம்சமாகவும் திகழக்கூடியவள் இந்திராணி. இந்திராணி அப்படின்னு சொன்னால் மிக உயர்வான ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவள். ஏன்னா இந்த இந்திராணியை வழிபாடு செய்தால், கல்யாணமாகாத ஆண்கள் வழிபாடு செய்தால் நல்ல பெண் துணை அமைந்து சந்தோஷமாக வாழ்வார்கள். முதல்ல கூட சொன்னேன், சந்தோஷமின்மை அப்படிங்கிறது இருக்கு. இந்த சந்தோஷம் இல்லாமல் இருப்பவர்கள், ஏன்னா ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவர்கள் இருந்த சந்தோஷத்தில் நாம் ஒரு நூலிழை கூட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எங்கள் தாத்தாக்கள்லாம் இருந்த சந்தோஷங்கள்ல நம்ம ஒரு நூலிழை கூட நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கல. அவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். எத்தனைக்கும் வர்ணம் இருந்தது. இன்னைக்கு சொல்றீங்களே, அது எல்லாம் அப்ப இருந்ததுங்க. ஆனா சந்தோஷமா இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சந்தோஷத்தை அவர்கள் அனுபவித்ததற்கு காரணம் என்னன்னா, இறை வழிபாட்டு மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இறைவன் இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. இந்த இந்திராணியை வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடியவன். டைவர்ஸ் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காதுங்க. இந்திராணியை வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மனமுறிவு ஏற்படாது. அதேமாரி பெண்கள், கன்னி பெண்கள் இந்திராணியை வழிபாடு செஞ்சாங்கன்னா நல்ல கணவன் கிடைப்பான், அருமையான கணவன் கிடைப்பான். நிறைய பேர் எப்படி இந்துக்களாகவே இருக்காங்க, ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. இவர் சொல்றது நடக்குமா? இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா? இந்த காலத்தில் இதெல்லாம் செய்வாங்களா? நடக்குதுங்க. இந்த காலத்திலும் இப்படி வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆதி காலத்தில் எப்படி மழை பெய்ததோ அதே போல்தான் இப்பொழுதும் சூரியனும் மழையும் பஞ்சபூதங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள்.